வணக்கம் வேதா சார். அகத்திற்குள் இதன் அடுத்த பதிவாக எனது கேள்வி, இறையானது மிக பிரம்மாண்டமான ஒரு எண்ணிலடங்காத படைப்புகள் இந்த உலகத்துல படைச்சிருக்கு. சோ எதற்காக இத்தனை படைப்புகள்? இப்போ இறையின் ஒவ்வொரு படைப்பிற்கும் பின்னால் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்குதா? இல்ல அது மட்டும் இல்லாம இறையின் ஒவ்வொரு படைப்புக்கும் நமக்குமே தொடர்பு உள்ளதா? இல்ல ஒவ்வொரு படைப்பிற்குமே தொடர்புகள் இருக்கா? இதற்கான உங்களோட விளக்கத்தை பகிரவும் சார். வணக்கம் மேகா. வணக்கம். அதாவது இறையின் பிரம்மாண்ட படைப்புகள் எதற்காக, ஏன் அப்படின்ற கேள்வி அப்படின்னா எல்லாத்துக்குமே அதாவது அதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதாவது காரணங்கள் எல்லாத்துக்குமே விளக்கங்கள். மற்றதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு காரணம் அறிவு கொண்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காரணங்களை நம்ம தேடிக்கிறோம், அமைச்சுக்கிறோம். காரணங்கள் ஏன்னா விளைவு நோக்கி செயல்படுறதுனால இருக்கு. இறைக்கு விளைவு நோக்காத ஒரு தன்மை தான் இறையோட தன்மையே. அப்படின்னும் போது அதுல காரணங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. காரணங்களே இல்லாத ஒன்று. அதாவது நீங்க பிரம்மாண்டமான படைப்பு, இவ்வளவு படைப்புகள், வார்த்தை சொல்லணும் வரையறைக்குள் அடங்காத அப்படின்னு சொல்லலாம். அந்த வார்த்தை தான் இதுக்கு பொருந்தும். வரையறைக்குள் ஆட்படாத அடங்காத ஒரு படைப்பு இறையின் தன்மை அப்படிங்கிறது தான் இதுல நம்ம அதுக்கு இந்த வார்த்தை தான் பொருந்தும். இப்ப படைப்பு ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா, இந்த உயிர் என்பது ஒண்ணுதான். உயிர் இனங்கள் தான் இங்கு எண்ணில் அடங்காதது. இந்த புவியில் மட்டுமல்ல, இந்த பேரண்டத்திலுமே சொல்றது. நம்ம வசிக்கக்கூடிய புவியில் மட்டுமே இவ்வளவு எண்ணில் அடங்காத உயிரினங்கள் வகைகள் இருக்கின்றன என்பது எல்லோருக்குமே தெரியும். இதில் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை விட நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் எண்ணில் அடங்காதது. இந்த புவியில் மட்டுமே இவ்வளவு உயிரின வகைகள் இருக்கும்போது நீங்க இப்ப தாவர இனங்களே எடுங்களேன். அது ஏதாவது ஒரு வரைவரைக்குள்ள கொண்டு வர முடியுமா? அவ்வளவு இன வகைகள் அதுலயே இருக்கு. அதே மாதிரி நுண்ணுயிர்களுடைய கூட்டம், பாக்டீரியா இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அணுக்கள், இதெல்லாம் எப்படி நீங்க ஒரு வரையறைக்குள்ள உங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. நம்ம வசிக்கக்கூடிய இந்த புவிக்கோளத்திலே இவ்வளவு உயிரின வகைகள் இருக்கு அப்படின்னும் போது இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களிலும் உயிரினங்கள் இருக்கு. இந்த பேரண்டம் முழுவதுமே இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், பால்வெளி மண்டலம், இந்த நம்ம இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் போல பல ஆயிரம் சூரிய குடும்பங்கள் இந்த பேரண்டத்துல இருக்கு. இது ஒவ்வொன்றுத்துக்குமே தொடர்பு இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம இறையியலாளர்கள் நமக்கு சொல்லி சென்ற அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே தொடர்பு உண்டு. அதன்படி பார்க்கும்போது இங்கு உயிர் என்பது ஒன்று, அது சிவம், அது இறை, கடவுள், நீங்க என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கலாம். அதிலிருந்து தோன்றி அணுக்களாக வெளிப்பட்டு அந்த அணுக்கள் மோதி இணைந்து பல்கி பெருகி உணர்வுகள் ஒவ்வொன்றிலும் மோதி இணைந்து உருவாக்கி கொண்டே இன்னும் வரை உருவாக்கி கொண்டே இருப்பதுதான் இங்கு உயிரினங்களின் படைப்பு. இது இன்னும் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேரியக்க நிலையில் உள்ள சிவம். சிவம் என்பது இங்க வரையறைக்குள் அடங்காத அதீத ஆற்றல் உள்ள ஒரு தன்மையில் இருக்கின்ற சிவம் என்பது, அதை தணிக்க சக்தி உயிரினங்களை படைத்துக் கொண்டே இருக்கிறாள் அப்படின்றதுல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த உயிரின வகைகள் இன்னும் தோன்றிக்கொண்டே இன்னும்
தோன்றிக் கொண்டே இருக்கு இங்க பேரண்டம் முழுவதுமே. அப்போ எல்லாத்துக்குமே தொடர்புகள் உண்டு. இங்க நம்ம மனித உடல்லையே இன்னைக்குள்ள காலகட்டத்துல எப்படி பகுத்து பாக்குறோம், உள்ள உடலுக்குள், அதாவது ஒற்றை அப்படின்னு சொல்றதுல இதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, ஒற்றை அப்படின்னு ஒன்னே ஒண்ணு அப்படின்னு இங்க எதுவுமே இல்லை. இது அணுக்கள்ல கூட சொல்லலாம். ஒரே ஒரு அணு அப்படின்னு சொல்லி இது இருக்கவே இருக்காது. அணுக்களே கூட்டமா தான் இருக்கும். ஆனா ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்காது. அப்படி இருக்கும்போது இங்கு ஒன்னே ஒண்ணு அப்படின்னு எதுவுமே இல்ல. ஒற்றை ஒற்றைனா கற்றையாக இருப்பது ஒற்றை அப்படின்றது. இப்ப நம்ம மனித உடல்ல சொன்னா உடல் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லும். இதுல எது உடல்? இருதயம் என்பது உடலா? சிறுநீரக உறுப்பு என்பது உடலா? நுரையீரல் என்பது உடலா? இப்படி பார்த்தா எல்லாமே இணைந்த ஒன்றுதான் உடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இங்க ஒற்றை அப்படின்றது இங்க எல்லாமே சேர்ந்து ஒரு தோற்றமாக நம்ம சொல்லும் போது உடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புல தானே இருக்கு. ஆனால் இன்றுள்ள மருத்துவம் தனித்தனியா மருத்துவம் பார்க்குது. இது எப்படி உடலுக்கு பொருந்தும்? பொருந்தாது. அப்போ அந்த தன்மையில புரிஞ்சுக்கும் போது இந்த உடலே உன்னோட ஒண்ணு பிணைந்து இருக்கும் போது அவர் அந்த மனிதர் வேறு, நான் வேறு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற உயிர் வேறுபாடுகள் இருக்கலாம், உடல் உருவத்துல மாறுபாடுகள் இருக்கலாம். உள்ள இயங்கக்கூடிய உயிர் ஒன்றுதான். அதே போல ஒரு தாவரத்துக்குள் இருக்கக்கூடிய உயிரும் அதுவும் ஒன்றுதான். இப்ப எல்லாத்துக்குமே தொடர்புகள் உண்டு. இந்த இறைவன் படைப்பு, இது எதுக்காக இதெல்லாம் படைக்கணும், இது ஏன் நடக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் விடைகள் அவரவருக்குள் உணர்த்தப்படக்கூடிய உணர்வு தான் இது. பொதுவா ஒரு இதா சொன்னா இது காரணங்கள், இறைக்கு காரணங்கள் தேவையில்லை, அதுக்கு விளைவுகளும் நோக்கி செயல்படல. இவ்வளவு உயிரினங்களை படைச்சா இந்த புவி முழுவதும் அழகா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணமும் அதுகிட்ட இல்ல. உயிரினங்கள் இவ்வளவு அதிகமாயிடுச்சு, இங்க வாழக்கூடிய நிலை பத்தலையே, அப்ப உயிரினங்களை குறைக்கணுமா அப்படின்ற ஒரு காரணமும் அங்க தேவையில்லை. ஏதுமற்ற நிலையில் உள்ளதுதான் இறை. ஓகே சார். இப்போ நம்ம இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட படிச்சிருப்போம் ஃபுட் வெப், ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு உயிரினத்திற்கு இன்னொரு உயிரினம் இரையாக இருக்குது. சோ அது ஒரு பேலன்ஸ்ல இருந்தாதான் இது எல்லாமே பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இறை இந்த மாதிரி அது அந்த நோக்கத்துக்காக படைச்சிருக்குமா அப்படின்னு நான் கேக்குறேன். அதான் நோக்கமற்றதுதான் சொல்றேன், எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னும் போது படைப்பு அங்கிருந்து தோன்றுவது அணுக்கள், அதிலிருந்து பல்கி பெருகி உயிரின வகைகளா இங்க தோன்றி இருக்கும் போது நீங்க சொல்ற அந்த ஃபுட் செயின் அப்படின்ற உணவு சுழற்சி அப்படின்றதுல இது படைப்பின் ஒழுங்கு இயல்பே அதுதான். உயிரெல்லாம் உணவா எடுத்து உயிர் வாழும். அப்படின்னும் போது இங்கு இப்ப நம்ம உடல்லையே எத்தனையோ செல்கள் உள்ள வரும், வெளியில போகும். அப்போ உயிர்கள், அதுவும் உயிர் தான், செல்லும் ஒரு உயிர் தானே. அப்போ எத்தனையோ செல், நீங்க ஒண்ணுங்க உங்களுடைய கையை மேல தூக்கி இறக்குனீங்கன்னாவே அதுல பல ஆயிரம் செல்கள் இறக்குது, பல ஆயிரம் செல்கள் உள்ள வருது. அது உள்ள வர்றதுனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். இந்த சுழற்சி இப்படி புரிஞ்சுக்கணும். இது இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு உணர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி அப்படின்னா ஒரு ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் இங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது நீங்க கேட்டதுல உயிரின சுழற்சி அப்படின்னும் போது இதுதான். இப்ப நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இதுக்காக தான் படைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப பொதுவா எல்லாரும் சொல்லுவோம் அன்பே சிவம், கருணை வடிவம், அன்புதான் இறை அப்படின்னும் போது அப்போ ஒரு உயிரை இன்னொரு உயிர் கொள்ளுதே, அப்ப அங்க அன்பு இல்லைன்னு ஆயிடுமா? அதனுடைய ஒழுங்கு அதுதான். இதில்
மனிதருக்கு நமக்குள்ளதான் அந்த பாகுபாடு எல்லாம் வச்சிருக்கோம். பாவம் புண்ணியம் இப்படிங்கறதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். இது ஒரு பெரிய புரிதலுக்கு உண்டான ஒரு நிலை. இந்த உயிரின சுழற்சிக்காக படைக்குதா அப்படின்னா அதான் நம்ம ஒரே வார்த்தையில புரிஞ்சுக்கணும். நோக்கமற்ற தன்மையில தான் இறையோட பண்பு அதுதான். ஆமா. அது மட்டும் இல்லாம இப்ப மனிதர்களை இப்ப பிளானட்ஸோட வச்சு கம்பேர் பண்றாங்க இல்லையா? மெயின்லி பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னா ஒரு பிளானட்டோட ஒரு தன்மைகளும் நமக்கு இருக்குமா, அவங்க அந்த கேரக்டர்ஸ் நமக்கு இருக்குமா, அதை வச்சு எப்படி அவங்க ரிலேட் பண்றாங்க, இது எப்படி தொடர்பு இருக்கு மனிதர்களுக்கும் பிளானட்ஸ்க்கும் அப்படின்றது. இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இதுலயே விடை வந்துருச்சா? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்க. அப்போ இந்த ஜோசியம் அந்த ஒரு கணிதம் தான். அந்த கணிதத்தை வச்சு கணிச்சு சொன்ன முன்னோர்கள், அதை அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு சொன்ன ஜோசியம், அந்த கணிதம் எல்லாம் இப்ப இங்க இல்லவே இல்லை அப்படிதான் சொல்லணும். இதில் பார்க்கும்போது ஒரு குழந்தை இந்த புவிக்கு வெளியில வரும்போது, தாயோட கருவில இருந்து வெளிப்படும் போது, அந்த நேரத்தில் இந்த புவிக்கோளத்திற்கு அந்த ஈக்குவேட்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த இதுக்கு ஏற்றபடி உள்ள நட்சத்திரங்கள் நம்ம பூமியோட தொடர்பில்னா ஒரு ஈர்ப்பில் உள்ள உணர்வு ஈர்ப்பில் உள்ளது 27 நட்சத்திரங்கள்ன்றத முன்னோர்கள் நமக்கு உறுதியா சொல்லியிருக்காங்க. அந்த நட்சத்திரங்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய உணர்வலைகள், ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு. ஏன்னா இங்க இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பே உணர்வுகள் தான். அப்போ இந்த உணர்வுகள் அப்படின்னும் போது இந்த 27 நட்சத்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய உணர்வுகள் ஒவ்வொரு சுழற்சியில, இந்த புவி சுழற்சியில இருக்கு, சூரியன் எல்லா பொருள்களுமே சுழற்சியில இருக்கு. இந்த சுழற்சியில் இருக்கும்போது அந்த பகுதிக்கு நேராக அந்த நேரத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு அந்த நேரமோ அந்த நிலை அப்படின்னு சொல்றோம், அந்த நிலைக்கு எந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அந்த பகுதியில், இப்ப அதை வச்சுதானே கணிக்கிறாங்க எந்த இடத்துல பிறந்தாங்க, எந்த நேரத்துல பிறந்தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்துடைய உணர்வுகள் புவியோட எல்லா கோள்களுடைய தன்மையும் ஈர்ப்பதும் புறந்தள்ளுவதும் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் அந்த புவியை ஈர்க்கும் போது நிலைப்பாட்டில் வரும்போது அந்த நட்சத்திரத்துடைய உணர்வுகள் இந்த புவியை நோக்கி வரும்போது அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு அந்த குணாதிசயங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கறத இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் கணிச்சு சொல்றது. அதை ரொம்ப நுட்பமா என்னமோ வாழ்க்கையே இவங்க அந்த குழந்தையோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற மாதிரி ஜோசியர்கள் சொல்லுவதெல்லாம் போய் ஓரளவுக்கு ஒரு கணித இதுபடி இந்த குழந்தை இந்த குணங்கள்ல மேம்பட்டு இருக்கும் அப்படின்றத ஒரு சாதாரணமான ஒரு நிலைக்கு சொல்ல முடியுமே தவிர, சாதாரணமான அதை வச்சு அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவருடைய அந்த குழந்தையோட வளர்ந்தா தன்மைகள் எப்படி இருக்கும்ன்றத ஆனா அந்த குழந்தை தன்னை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு, இறையை உணர்ந்து தன்னை உணரக்கூடிய நிலைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து வந்ததுன்னா இது எல்லாமே மாறிடும். ஒரு மனிதர் எடுக்கக்கூடிய உணர்வு நிலைக்கு எந்த கட்டங்களும் வேலை செய்யாது, எந்த நட்சத்திரங்களுமே அந்த நிலைக்கு உயர்ந்த ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. அதையே அதான் விதியே வெல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது போல இதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி.